ஷேக் அனீசுர் ரஹ்மான் உமரி மதனி ஆஜமி அவர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு ஆலிம், அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஆலிம். நிறைய நலவுகள் தாவாவுடைய துறையில செய்திருக்கிறாங்க. ஆலிம் என்கிற போது ஏதேனும் ஒரு சில விஷயங்களில் பிழை விடுவது யதார்த்தமான ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட ஒரு பிழை தான் இந்த ஜும்மா தொடர்பான அவங்களுடைய அந்த பதிவு, ஜும்மா அன்னைக்கு ஓட்டு போடுறது தொடர்பான அந்த பதிவு. சோ இது அவங்களுடைய கண்ணியத்தை குறைக்கும் வண்ணம் அப்படி என்பது கிடையாது, அவங்களை இழிவுபடுத்தணும் அப்படின்னு கிடையாது. தவறு யார் செய்தாலும் தவறு தவறுதான், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மன்ஹஜ் சலஃப், அதுதான் நீதமான நடுநிலையான போக்கு. ஆதலால் அவர்களுடைய மாணவர்கள் யாரும் இதற்கு முட்டு கொடுக்க வேண்டாம். ஷேக் அதற்காக சொன்னாங்க, இதற்காக சொன்னாங்க என்று எல்லாம் வேண்டும். பிழை என்றால் பிழை என்று ஒற்றுக்கொள்வதுதான் என்னது, அதுதான் சிறந்த அஹ்லாக். அல்லாஹ் ஷேக் அவர்களுக்கு சிறந்த இம்மை மறுமை வாழ்க்கையை தருவானாக என்று சொல்லி இந்த மறுப்பை ஆரம்பிப்போம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضاه، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد, எங்களுடைய சில சகோதரர்கள் அனீசுர் ரஹ்மான் அல் ஆதமி அல் ஹிந்தி என்ற நபர் அண்மையில் பேசிய சில பேச்சுகளை பற்றி கேட்டுள்ளார்கள். அதிலே அனீசுர் ரஹ்மான் ஹதாஹுல்லாஹ் தேர்தலில் கலந்து கொண்டு ஓட் போடுவது கட்டாய கடமை, அதிலே நாங்கள் ஜுமாவை எங்களுக்கு விடுபட்டாலும் சரி, உம்ரா போவதை பிற்படுத்தி போட்டாலும் சரி, கட்டாய கடமையாக நாங்கள் தேர்தலில் ஓட் போடுவது கடமையாக இருக்கு என்று கூறுகிறார்கள். இந்த மாதிரி பேச்சு என்பது அசத்தியமான பேச்சு. இவர் இவ்வாறு அழைப்பது, மக்களை கட்டாயப்படுத்துவது, அல்லாவும் ரசூலும் அதே போல் எங்களுடைய உலமாக்களும் கட்டாயப்படுத்தாத ஒரு பேச்சு, குர்ஆனுக்கும் சுன்னாக்கும் முரணான வரக்கூடிய ஒரு பேச்சு. தேர்தல் என்பது அசத்தியமான ஒரு அம்சம், அது இஸ்லாத்திலே இல்லாத ஒரு சிஸ்டம். இது காஃபிர்கள் கிட்டிருந்து வந்த ஒரு சிஸ்டம். டெமோக்ரஸியில் இருந்து வரக்கூடிய ஒரு பிரான்ச், ஒரு கிழகுதான் இந்த தேர்தல் என்பது. இன்திகாபாத் என்று கூறுவார்கள் அரபி மொழியில். அதில் இமாம் அல்-வாதிஇ, முக்பில் இப்னு ஹாதி அல்-வாதிஇ ரஹிமஹுல்லாஹ், இந்த தேர்தல் என்பது தாகூத்தான ஒரு அம்சம். ஏனென்றால் இது டெமோக்ரஸி என்ற தாகூத் என்ற அம்சத்திலிருந்து பிரிந்து வரக்கூடிய ஒரு பிரான்ச்சாக இருக்கின்றது. எனவே இது டெமோக்ரஸிக்கான ஒரு வழியாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த தேர்தல் சிஸ்டம் என்பது. இதிலே போய் ஓட்டு போடுவது அதுவும் பாத்திலான தாகூத்தான ஒரு அம்சம் என்று அல் இமாம் அல்-வாதிஇ திட்ட தெளிவாக இதை பற்றி எத்தனையோ தன்னுடைய பேச்சுகளில் பேசியுள்ளார். ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல்-வாதிஇ ரஹிமஹுல்லாஹ் ஒரு இமாம், இந்த காலத்தில் இருந்து சலஃபுகளுடைய மன்ஹஜின் பால் அழைத்த பெரும் ஒரு இமாம். அதேபோல் எங்களுடைய இந்த யமன் நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ மஷாயிஹ்மார்கள் மற்றும் மஷாயிஹ்மார்கள் இந்த அம்சத்தை விட்டும் எச்சரிக்கை செய்துள்ளார்கள். தேர்தல்களில் போய் கலந்து கொள்வது, அதற்காக வேண்டி ஓட் போடுவது, இவைகளை பற்றி. ஆனால் எங்களுடைய கடமை என்னவென்றால், அல்லாஹ்வின் பால் நாங்கள் தங்கி தவக்குல் வைத்து நாங்கள் அல்லாஹ் கிட்ட துஆ செய்வது. எங்களுக்கு எதிராக வரக்கூடிய கூட்டங்களுக்கு எதிராக நாங்கள் துஆ செய்வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தீங்கை விற்றும் முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும் என்று துஆ செய்வது. அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு இந்த தீன் பால் திரும்ப வேண்டும், இதுதான் கடமை. அவர்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தீன் பால் திரும்ப வேண்டும், குர்ஆன் சுன்னா அதன் பால் திரும்ப வேண்டும். மன்ஹஜு சலஃபு சாலிஹீன்களுடைய விளக்கத்தை கொண்டு குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் பால் முஸ்லிம்களை திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட துஆ செய்வது, இதுதான் எங்களுடைய கடமை. அப்பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு
ஒரு வழியை வைப்பான். அல்லாஹ் கூறவில்லையா, வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகு மின் ஹைது லா யஹ்தஸிப். யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து தக்வா கொண்டு நடந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வழி வைப்பான். அல்லாஹ்வுக்கு முரணாக, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு முரணாக, டெமோக்ரஸி சிஸ்டத்துக்கு பிறகும் இன்திகாபாத், அதே போல் எலெக்ஷன், ஓட்டிங் சிஸ்டம், இந்த மாதிரி குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் முரணாக வரக்கூடிய அம்சங்களுக்கு போய் அதில் நாங்கள் கலந்து கொள்வது ஒருபோதும் எங்களுக்கு ஈடேற்றத்தை பெற்றுத் தராது. மாறாக அதிக அதிக கேடுதல்களை தான் நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும் முஸ்லிம்களை. ஏனென்றால் நாங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முரணாக நடந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ ஆயத்துகளில் எங்களுக்கு எச்சரிக்கை இருக்கிறான். அல்லாஹ்வுக்கும் தன்னுடைய ரசூலுக்கும் முரணாக நடந்து கொள்ளக்கூடாது என்று. மாறாக அல்லாஹ்வுக்கு அதேபோல் தன்னுடைய ரசூலுக்கு நாங்கள் வழிபட்டு நடந்தால் எங்களுக்கு அதுதான் ஈடேற்றமாகவும் வெற்றியாகவும் இருக்கும். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. நிச்சயமாக யார் அல்லாஹ்வுக்கும் தன்னுடைய தூதருக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்பட்டு நடக்கிறார்களோ, வழிபட்டு நடக்கிறார்களோ, அவர்கள் தெளிவான மகத்துவமான வெற்றியை அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா. அதேபோல் அல்லாஹ் கூறுகிறான், வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எதனை ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தருகிறாரோ அதனை நீங்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எதனை தடுக்கிறாரோ அதனை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறவில்லையா? அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அஃப ஹுக்மல் ஜாஹிலிய்யத்தி யபூன் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யுகினூன். அவர்கள் ஜாஹிலியத்துடைய சட்டத்திட்டங்களை தேடுகிறார்களா, நாடுகிறார்களா? அல்லாஹ்வை விட சட்டத்திட்டங்களில் மிகவும் சிறந்தவன் யாராக இருக்க முடியும் என்று அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சிறந்த மிக மேலான மகத்துவமான சட்டத்திட்டங்களை எங்களுடைய ஷரீஅத்தில் எங்களுக்கு அமைத்து தந்துள்ளான். அதனை விட்டுவிட்டு நாங்கள் இந்த மாதிரி டெமோக்ரஸி, எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை நாடினால் அது ஜாஹிலியத்தான சட்டத்திட்டங்களை நாடுவதாக இருக்கும். எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். முக்கியமாக இந்த தேர்தல் சிஸ்டத்தில், எலெக்ஷன் சிஸ்டத்தில் எல்லோரும் கலந்து கொண்டு, ஒரு பாவத்தாளி அவன் ஜினா செய்யக்கூடியவனாக இருக்கலாம், அவன் சாராயம் குடிக்கக்கூடியவனாக இருக்கலாம், மற்ற எத்தனையோ பாவங்களில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கலாம், அவனும் கலந்து கொண்டு அவனும் தேர்தல் செய்துகிறான். எனவே இவ்வாறு தான் எங்களுடைய தீன் எங்களுக்கு கற்றுத்தந்துள்ளதா? இதை தான் எங்களுடைய தீன் எங்களுக்கு கற்றுத்தருகிறதா? அல்லாஹ் கூறவில்லையா சுப்ஹானஹு வ தஆலா, ஃபனஜ்அல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன். நாங்கள் முஸ்லிம்களை குற்றவாளிகளை போல் ஆக்கிடுவோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கவில்லையா? ஃபமா லஹ்கும் கைஃப தஹ்குமூன். உங்களுக்கு என்ன பிடித்துள்ளது, இவ்வாறு நீங்கள் சட்டத்திட்டங்களை உருவாக்குகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான் சுப்ஹானஹு வ தஆலா. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான் தன்னுடைய திரு கிரந்தமான குர்ஆன் கரீமில் சுப்ஹானஹு வ தஆலா, அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாசிகா லா யஸ்தவூன். முஃமினாக யார் இருக்கிறாரோ, அவர் ஃபாசிகாக பாவத்தாளியாக இருக்கிறாரோ அவருக்கு சமமாக இருப்பாரா? நிச்சயமாக அவர்கள் சமமாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே ஒருபோதும் பாவத்தாளிகளும் சாலிஹான முஸ்லிம்களும் முஃமின்களும் சமமாக மாட்டார்கள். ஆனால் இந்த அம்சங்களை பொறுத்தவரையில், இந்த அமைப்புகளை பொறுத்தவரையில், எலெக்ஷன், தேர்தல் அமைப்பு, ஓட் சிஸ்டம் என்ற அமைப்புகளை பொறுத்தவரையில் அது பாவத்தாளிகளையும் சாலிஹான மனிதர்களையும் சமமாகி காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இது முற்றிலும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண்பாடாக வரக்கூடிய ஒரு அம்சம். எனவே சகோதரர்களே, இந்த மாதிரி பேச்சுகளை கொண்டு நாங்கள் ஏமாந்து போகக்கூடாது. மாறாக உலமாக்கல் பால் திரும்புவோம். இந்த மாதிரி இமாம்கள் ஷேக் முக்பில் ரஹிமஹுல்லாஹ் இந்த தேர்தல் அமைப்பு, அதே போல் டெமோக்ரஸி என்பது தாகூத்தான ஒரு அம்சம், தேர்தல் அமைப்பான இந்த அமைப்பும் எல்லாம் தாகூத்தான அம்சமாகின்றது. குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணாக வரக்கூடிய அம்சங்கள். மாறாக எங்களுக்கு ஈடேற்றமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு வழி வைக்க வேண்டும் என்றால் காஃபிர்கள் கிட்டேருந்து அப்பொழுது நாங்கள் அல்லாஹ்வின் பால் திரும்பி அல்லாஹ்வுடைய தீனை அமுல் செய்வோம்.
அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவோம், அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த பூமியில் நிலைநாட்டுவான் என்று எங்களுக்கு வாக்கு தந்துள்ளான் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் கூறவில்லையா, வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வாக்கு தரவில்லையா, வாக்கு தந்துள்ளான். யாரெல்லாம் உங்களிலே ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களை இந்த பூமியில் நிலைநாட்டுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாக்கு தந்துள்ளான். எனவே எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஆட்சியை தந்து அதிகாரத்தை தந்து இந்த உலகத்தில் இந்த பூமியில் அல்லாஹ் நிலைநாட்ட வேண்டுமென்றால் எங்களுடைய கடமை அல்லாஹ் எங்களுக்கிட்டிருந்து நாடுவதை போல் நாங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய தீனை அமுல் செய்ய வேண்டும். குர்ஆன் பால், சுன்னாவின் பால், சஹாபாக்களுடைய வழியின் பால், சலஃபு சாலிஹினுடைய வழியின் பால் எங்களை நாங்கள் திருப்ப வேண்டும், முஸ்லிம்களை அதன் பால் அழைக்க வேண்டும். இமாம் மாலிக் கூறுகிறார், லா யஸ்லுஹு ஆகிர் ஹாதிஹில் உம்மஹ் இல்லா பிமா ஸலுஹ பிஹி அவ்வலுஹா. இந்த உம்மத்தியுடைய இறுதி பகுதி எதை கொண்டு இந்த உம்மத்துடைய முற்பகுதி சீர் பெற்றதோ அதனை கொன்றை அன்றி இந்த உம்மத்துடைய இறுதி பகுதி சீர் பெற மாட்டாது என்று அல்-இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் கூறியுள்ளார். எனவே எங்களுக்கான ஒரே வழி, நாங்கள் சீர்பட வேண்டுமென்றால், எங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்க வேண்டுமென்றால், அல்லாஹ் எங்களை இந்த பூமியில் நிலைநாட்டி முஸ்லிம்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டுமென்றால், நாங்கள் ரசூலுல்லாவும் அவர்களுடைய தோழர்களும் சலஃபு சாலிஹின்களும் எந்த வழியில் இருந்தார்களோ அதன் பால் திரும்புவோம், அறிவை தேடுவோம். அந்த அறிவை தேடி எங்களுடைய செயல்களை நாங்கள் சீர்படுத்துவோம், அதன் பால் மக்களை அழைப்போம். அப்பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவன் வாக்குறுதி தந்ததை போல் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத். அல்லாஹ் எப்பொழுதும் தன்னுடைய வாக்குறுதிக்கு முரணாக செயல்பட மாட்டான் என்று கூறியுள்ளான். வல்லாஹு தஆலா அலம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.